ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து Guerrilla 450 தான் வந்து நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி நேற்று வந்து மதுரைக்கு போயிருந்தோம். ஸோ மதுரை ஷோரூம் அங்கே வந்து தட் மீன்ஸ் கேகே நகரில் இருக்க Enfield ஷோரூமில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாம் வந்து இதை வந்து ரிவீல் பண்ணும்போது நம்ம அங்கே இருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகருக்கு வந்திருக்கோம். ஸோ விருதுநகரில் வந்து ஆக்சுவலாக இந்த எல்லோ வித் இந்த பர்பிள் டிசைனோட இந்த பைக் வந்து இங்கே அவைலபிள் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஓகே நம்ம இங்கேயும் வந்து ஒரு ரிவ்யூ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோலேயே ஹிமாலயனோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன் ஹிமாலயனோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இன்ஜின் வந்து சேம். ஸோ ஹிமாலயனில் இருக்க இன்ஜினும் சரி, இங்கே Guerrillaவில் இருக்க இன்ஜினும் சரி, ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் பவர் சேம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் டிசைன் அண்ட் ஒரு சில விஷயம் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத மேலும் இந்த வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்ன மாடல்ஸ் அண்ட் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது பார்த்துலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் ஆக்சுவலாக டாப் எண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு, அதுக்கு அடுத்து டேஷு, அதுக்கு அடுத்து அனலாகு. ஸோ எல்லாத்துக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரைடிங் மோட்ஸ் அண்ட் இங்கே டிஎஃப்டி டிஸ்பிளேஸோட சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் சேஞ்சஸ்ஸு. ஆப்வியஸ்லி டிசைன் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து எல்லோ வித் பிளாக்கு. ஸோ பிளாக்கு அண்ட் இங்கே என்ஃபீல்டோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எல்லோ பிளாக் அண்ட் பர்பிள்ன்ற காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டிசைனிங் டீம் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த பர்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிம்ஸ்லேயும் வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஆக்சுவலாக நான் நேற்று பார்த்துன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நேற்று அங்கே பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ப்ளூ அங்கே வந்து அடிஷ்னல் ஆக்சசரிஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடிஷ்னல் ஆக்சசரிஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பார் எண்டில் வந்து நமக்கு பார் அண்ட் மிரர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார் அண்ட் மிரர்ஸ் வந்து ஆக்சுவலாக இப்போது இந்த ஹேண்டில் பாரில் இருக்க மிரர்ஸை விட பார் அண்ட் மிரர்ஸ் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அது அடிஷ்னல் ஆக்சசரிஸ் தான், நம்ம அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணணும் தான். பட் ஸ்டில் இதை விட அது இன்னும் சூப்பராக டாப் நாட்சாக இருந்தது. பைக்கை வந்து அப்படியே ஒரு அடுத்த லெவலில் எடுத்து காமிச்சிருந்தது. ஸோ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரலாக இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 17 inch கொடுத்துருக்காங்க அண்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ்ன்றதுனால இங்கே வந்து நமக்கு வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெட்லைட்டு. ஸோ ஹெட்லைட் வந்து சேம் ரவுண்ட் மாடல். அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் மேலே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு சேம் நம்ம ஹிமாலயனில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படி இருக்கோ அதே கிளஸ்டர்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்னொரு விஷயம், இது ஒன்லி ஃபார் டாப் எண்டு. ஸோ டாப் எண்டாக இருக்க ஃப்ளாஷ் மட்டும் தான் நினைக்கிறேன், ஃப்ளாஷ் அண்ட் டேஷ்க்கு மட்டும் தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். இஃப் இன்கேஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ கீ அண்ட் இந்த விஷயம்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்மளோட சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா கூட சுவிட்சஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேம். ஸோ ஹிமாலயனில் நம்ம என்னென்ன எப்படி இருக்கோ அதே மாதிரியான சுவிட்சஸ் வந்து இங்கேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மோட்ஸு, ஸோ பாஸ் இண்டிகேட்டர்ஸு அண்டு ஆன் பண்ணுற ஆன் அண்ட் ஆஃப் கீல் ஸ்விட்ச்சு அண்ட் பாஸ் ஆர்என் அண்ட் ஜாய்ஸ்டிக். ஸோ அங்கே நம்ம எப்படி ஜாய்ஸ்டிக் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரியான ஜாய்ஸ்டிக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹிமாலயனுக்கும் இதுக்கு இன்னொரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி Wi-Fi 6 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ Wi-Fi 6னும் போது ஸோ கனெக்டிவிட்டின்றது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டேங்க். ஆக்சுவலாக எனக்கு வந்து இதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னா டேங்க்கு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து நான் ஃப்ரெண்டில் இப்படி உட்காடுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஹிமாலயனில் வந்து ரொம்ப பெருசாக பல்கியாக இருக்கும். பட் அது ஆக்சுவலி டூரிங் பர்பஸ் 17 liters. பட் இங்கே வந்து நல்லா ஃப்ளாட்டாக கொஞ்சம் டிசைன்டாக கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் லைட்டாக பம்ப் ஆன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நம்மளோட ரைட் சைடில் வந்து நமக்கு வந்து ஆயில் கராஜ்க்கான அந்த ஓப்பன் பெட்ரோல் கூட இல்லை அந்த இது கொடுத்துருக்காங்க. அண்ட் E20 பேட்சஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு சொன்ன மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டோட லோகோ அண்ட் சிம்பிள் வந்து இந்த இது வந்து நல்லா ஒரு வெளியே வந்த மாதிரி இருந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் போகலாம் அப்படியே. இப்போ அண்ட் சீட்டிங்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கூட ஸோ சீட்டிங் வந்து ரொம்ப நார்மலாக தட் மீன்ஸ் அதே சேம் பெரிய சைஸு. ஆனால் இங்கே வந்து ஸ்பிட் சீட்ஸ் கிடையாது, சிங்கிள் சீட் தான். ஸோ ஒரே சிங்கிள் சீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸோ ரைடிங் பொசிஷன் அண்ட் எர்கனாமிக்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் நார்மல் ரிலாக்ஸ் பொசிஷன் தான். பட் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவான ஒரு இது சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி ரோஸ்டர்னும் போது நம்ம ஹிமாலயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பொசிஷனில் எப்படி வரும் நமக்கு. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நம்ம சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான
ரைடிங்காக வந்து இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே இன்ஜினு. ஸோ இன்ஜின் வந்து 452 சிசி. ஸோ 40 நியூட்டன் டார்க்கை 40 ஹார்ஸ் பவர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ சேம் அங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே தான் இங்கேயும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படியே இன்ஜின் செட்டாக அங்கேருந்து எடுத்து அப்படியே ஒரு ரோஸ்டராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி ஜென்ரலாக அதோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே இது வந்து ஒரு சிட்டி அண்ட் ஸ்போர்ட்டிவ்க்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ நான் இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இன் ஃப்யூச்சர் சென்ஸ் மேபி இந்த 1 வீக்கில் ரைடிங்க்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து நமக்கு அவைலபிள் கிடைக்கும். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் கிடைக்கும் போது கண்டிப்பாக ரைட் பண்ணி எப்படி பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எதாவது வெயிட் பண்ணுறீங்களா? ஸோ இந்த பைக்கை பற்றி எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அது போக வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸ் தான். பட் அங்கே வந்து ஒரு 10 mm எக்ஸ்ட்ரா. ஸோ இங்கே வந்து 310 mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஸோ இன்ஜின் சேம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி எக்ஸாஸ்ட்டும் வந்து சேம். ஸோ ஒரு லீனியராக கொஞ்சம் சின்னதாக மெல்லிஸாக வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இங்கே வந்து நமக்கு கிராப் ரெயில்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுவும் சேம். ஸோ கிட்டத்தட்ட அதே தான். பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ஸோ இப்படி உட்காந்து இப்படி பிடிச்சிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், தட் மீன்ஸ் 43 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்டி கிடையாது, இருந்தாலும் ஸ்டில் நைஸ். அண்ட் அது போக லிங்கேஜ்டு மோனோஷாக் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ரீலோடட் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் ஹைட்டு, கிராப் வெயிட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நமக்கு வந்து இங்கே வந்து 169 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 780. ஆக்சுவலாக நமக்கு அங்கே வந்து 805லேருந்து 825 வரைக்கும் வரும். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு வந்து 780 தான் வந்து சீட் ஹைட்டு. ஸோ அதனால் நமக்கு வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஈவன் கிராப் பண்ணுறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ கிராப்னு சொல்லும் போது வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 185 கிட்ட வரும். ஸோ 185. ஸோ அதுவுமே வந்து நல்ல டீசன்ட் தான். அங்கே வந்து நமக்கு வந்து அது மீன்ஸ் ஹிமாலயனில் வந்து இன்னொரு இஷ்யூனா, நல்ல ஹைட்டுன்றதுனால நல்ல வெயிட்டை வந்து பிக் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த பக்கம் காலில் ஒரு புஷ் கொடுத்து எடுக்கிறோம். பட் இங்கே அப்படி கிடையாது. ஈவன் நம்ம 2 ஃபுட்டை கீழே வச்சுட்டே நம்ம தாராளமாக அழகாக பிக் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போகலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான். ஸோ இங்கேயும் வந்து நம்ம ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹிமாலயனில் எப்படி இது பண்ணுவோமோ அதே தான். ஸோ அது போக இஃப் இன்கேஸ் ஆன் பண்ணும்போது குரிலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லோகோ வரும். அங்கே ஹிமாலயன் வரும். ஸோ இங்கே குரிலான்ற ஒரு ஆப்ஷன் வரும். அண்ட் தென் மோட்ஸ் வந்து சேம். ஸோ சேம் நம்ம ஹிமாலயனில் என்ன இருக்கோ அதே மாதிரியான மோட்ஸ் அண்ட் நம்ம லேஅவுட்ஸ் இருக்குது. ஸோ அனலாக் அண்ட் டிஜிட்டல் இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ அப்பியரன்ஸு சேம். ஸோ ட்ரிப் ப்ரெஃபரன்ஸு, வெஹிக்கல், சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபேவரட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஹிமாலயன் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதுலேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹிமாலயன் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 45,000 ரூபா கம்மியாக வந்து இந்த பைக் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.39 lakhsலேருந்து 2.54 lakhs வரைக்கும் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் மாடல். ஸோ சொன்ன மாதிரி அனலாக், ஃப்ளாஷ், டேஷ் பண்ணி எது சூஸ் பண்ணிங்களோ அது பேஸ் பண்ணி ப்ரைஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஸ்டில் 45,000 அதே ஃபீச்சர்ஸோட அதே பர்ஃபார்மன்ஸோட இந்த பைக் இன்ஜினோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன் ஆஃப் த பிக் டீல் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீ சொன்ன மாதிரி நம்ம ரைடிங்கில் தான் வந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபார்மோஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் தான் நினைக்கிறேன். 500 வந்து இன்க்ரீஸ் ஆகும் சர்வீஸ் இன்டர்வல்ஸு. ஸோ அண்ட் சேம் கிலோமீட்டர்ஸ் அண்ட் டேஸ் ஆல்சோ சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை டிசைன்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன், முடிஞ்சு அங்கேயும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த நம்மளோட குரிலா 450யோட டேரக்ட் காம்படேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 400 சொல்லலாம். ஸோ ஸ்பீட் 400 தான் இதோட டேரக்ட் காம்படேட்டர். அண்ட் ஆஸ் வெல் அஸ் NS 400Z. ஸோ அதுவுமே டேரக்ட் காம்படேட்டர் தான். பட் ஸோ இவங்க வந்து மெயினாக இவங்க சொல்கிறதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க வந்து கொடுக்குற ஒரு ப்ராமிஸு. ஸோ பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் வீடியோ பண்ணி போடுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாஸ்ட் நோட்டு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட சேம் தான். பட் இருந்தாலும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.
ஸோ இந்த துப்பு 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 துப்புன்னு சவுண்ட் கேட்குது இல்லையா? ஸோ ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஆக்சசரிஸாக வந்து இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் கார்டுமே நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் நம்ம காலுக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுமோ அப்படின்ற மாதிரியான எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே இன்னொன்று ரேடியேட்டர் வந்து இங்கே வந்து நல்லா எக்ஸ்போஸ்டாக இருக்குது. தட் மீன்ஸ் நமக்கு நல்லா தெரியுற மாதிரி இருக்குது. டேரெக்டாக இது ஊற்றுறதுக்கு இங்கேயும் நம்ம டேரெக்டாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும். பட் இங்கே நல்ல விசிபிலிட்டியாக வெளியே இருக்குது. பட் எதனாலும் இந்த வண்டிக்கு நம்ம ரேடியேட்டர் கார்டு போடுறதுன்றது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன். தட் மீன்ஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இது தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் தட் மீன்ஸ் வித்தின் வீக் நமக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கல்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ நீங்களும் ஏதாவது நீங்களும் ஈகராக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இவங்களை புஷ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேச்சு மட்டாஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பி சேஃப், ரைட் சேஃப், ஆல்வேஸ் வேர் த ஹெல்மெட். ஸோ பாய்.